Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எம்கேடி கார்த்திக் தண்டபாணியின் அறிமுக கூட்டம் மறைமலை நகரில் நடைபெற்றது. அதில் அதிமுக ஆட்சியில் தராத பட்டாக்களை திமுக வழங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் தாமு அன்பரசன், இத்தொகுதி எப்போதும் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றார். வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மாவட்ட நீதிமன்றங்கள், மருத்துவமனை, இப்படி மக்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்திய தலைவர் நம்முடைய முதலமைச்சர். இதுல யாரும் எந்த கருத்து கிடையாது. திட்டமிட்டு குறித்த நேரத்தில் எழுச்சியோடு நம்முடைய வேட்பாளரை ஊருக்கு கொண்டு சென்று வாக்களித்து ஒரு ஓட்டு கூட விட்டுறக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? ஒரே ஒரு ஓட்டு கூட விட்டுக்கூடாது. அதனால உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள், தலைவராக இருக்கிறவர்கள், கவுன்சிலர்கள், நான் பார்த்துக்கேன். நீங்க உங்க தேர்தல் எப்படி வேலை பார்த்தீங்களோ, உங்களுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு நீங்க உழைச்சிங்களோ, அதே உழைப்பை இந்த தேர்தலில் நம்முடைய வேட்பாளருக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். காலையிலே போய் பார்த்தாலும் 5 மணிக்கு வெளியே போயிடுவாருங்க. உங்க தேர்தல் அது மாதிரி வெளியே போயிடுவாருன்னு சொல்லி 5 மணிக்கெல்லாம் போய் நம்ம வேட்பாளர் போட்டு சேரணும், விட்டுறக்கூடாது. இந்த செங்கல்பட்டு தொகுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொகுதி, நல்லா கட்டாங்க பண்ணிட்டு. ஆனால் நமக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. அதனால வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய தோழமை கட்சிகளை நிர்வாகிகள் அன்போடு கேட்டுக்கொள்வது, கடுமையாக உழைப்போம், மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம். அதில் எந்தவித சொடங்குமே இருக்காது. நிறைய வேலை பார்த்துக்கிறோம். எனக்கு தெரியும், வாரத்துக்கு மாசத்துக்கு 2 நாள் செவ்வாய்க்கிழமை கலெக்டரேட்டில் உட்காந்து பொதுமக்கள் மனுவெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 80% மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நீங்கள் நம்புறாங்க. பொறுப்பேற்றுக் கொண்டு கடுமையாக உழைத்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 வாக்கு, நம்ம தங்கச்சி வரலட்சுமி 40,000 ஓட்டு ஜெயிச்சிருக்கோம். இந்த வாட்டி 75,000 வாக்கு வித்தியாசத்திலே தம்பி கார்த்திக் வெற்றி பெற வேண்டும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.